எனக்கு டென்ஷனாக இருந்தால் தான் எழுதுவேன். நான் பெரும்பாலும் என்னோட பாடலாம் டாய்லெட்டில் தான் எழுதுவேன். நெருக்கடியாக ஒரு டென்ஷனாக இருந்தால் தான் வந்து எனக்கு பாடல் வரும். அப்படி சில பாடல்கள் அமையும். நிறைய சொல்லலாம். அருள் படத்தில் அந்த மாதிரி பண்ணோம். முதல்ல ஒரு 3 பாட்டு எழுதிட்டோம். டியூன் போட்டு எழுதிட்டோம். ஒரு டியூன் மட்டும் டியூன் கொடுத்துருக்காரு, மதியம் டியூன் கொடுத்தாரு. அது ஊருக்கு போய் எழுதிக்கலான்னு விட்டுட்டோம். சில நேரங்களில் எனக்கு மெலடி பாடல்கள் பிடிக்கும். சில நேரங்களில் ரொம்ப உற்சாகமாக இருந்தால் துள்ளல் இசை பாடல்கள் கேட்கணும்னு தோணும். சில நேரங்களில் மௌனமாக இருக்கணும்னு தோணும். பாடல் பெரும்பாலும் நான் பாட்டு கேட்க மாட்டேன். 5 மணிக்கு அவர் வராருன்ட்டாங்க. மணி 3 தான் ஆச்சு. அப்போது உடனே அவர் வரத்துக்குள்ளே லிரிக் எழுதணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டுடியோக்கு காரில் போகும்போதே டைரக்டர் நான் இவன் பேசிகிட்டே போயிட்டு பல்லவி எழுதி அங்கே போயிட்டு சரணம் எழுதி அது அந்த என்ன சொல்கிறது தேவை தான் அதை தீர்மானிக்கும். 24 மணி நேரமும் பாட்டு தான் எழுதிட்டு இருக்கோம். அப்போது வீட்டுக்கு போகும்போது நான் வந்து எனக்கு பாடலே இல்லாத ஒரு இடத்துல இருக்கணும் தான். ஆமாம், நான் படிப்பேன், கொஞ்சம் நல்லா படங்கள் பார்ப்பேன். அதுதான் ஒரு நான் படம் எழுதின படங்களை பெரும்பாலும் படம் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, நான் ரொம்ப சினிமா பார்க்குறது ரொம்ப நல்ல கல்லூரி காலத்தில் பார்ப்பேன். அது சில டிவியில் வரும்போது பார்க்கும்போது நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணும். சில சொல்லுவாங்க எனக்கு வெளிநாடு போனால் தான் பாட்டு எழுத முடியும். சில பேர் வந்து எனக்கு ஊட்டி கொடைக்கானலில் போயிருந்தால் பாட்டு எழுத முடியும். அந்த மாதிரி அது என்ன ரீசன்? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னையை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களா? வீட்டில் இருந்து எழுதும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை தனிமையாக வெளியூரில் போயிட்டு ஒரு இடத்துல? எனக்கு பூங்கா மேகம் அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு டென்ஷனாக இருந்தால் தான் எழுதுவேன். நான் பெரும்பாலும் என்னோட பாடலாம் டாய்லெட்டில் தான் எழுதுவேன். ஓகே, எனக்கு நெருக்கடியாக ஒரு டென்ஷனாக இருந்தால் தான் வந்து எனக்கு பாடல் வரும். தனியான ஒரு இடம், ஒரு கடற்கரையோ அல்லது வந்து ஒரு மலைப்பகுதியான பிரதேசங்களுக்கு போகும்போது இந்த இயற்கையாக இருக்குது, இந்த இடத்துலேயே வந்துட்டு எழுதி நம்ம வந்து எழுதணுமான்னு தோணும். அதனால் வந்து என்னோடய வீட்டில் என்னோடய அறையில் அல்லது ஸ்டுடியோவில் அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்னோடய பாடல் கவிதை எல்லாமே வரும். எனக்காவது வந்து நீங்கள் ஒரு எங்கேயாவது வெளியில் போயிருக்கும்போது எங்கேயாவது போயிருக்கும்போது அவசரமாக ரெக்கார்டிங் 10 நிமிஷத்தில் பாட்டு வேணும், இப்போ உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த மாதிரி அர்ஜென்ட் சிச்சுவேஷனில் பாட்டு எதுவும் அனுபவம் இருக்கா? அப்படிலாம் நான் ஒத்துக்கிறது இல்லை. ரொம்ப வேண்டிய ஒருத்தங்களா இருக்கலாம், இந்த கவிதை நீங்கள் மட்டும் தான் எழுதணும், ஏன்னா நீங்கள் எதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட நண்பர்களாகவே இருக்கட்டும், எவ்வளோ இசையமைப்பாளர்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நீங்கள் தான் எழுதணும், எனக்கு இப்போ 10 நிமிஷத்தில் ரொம்ப அர்ஜென்ட் ரெக்கார்டிங் முடிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த பாடல்கள் அப்படி சில பாடல்கள் அமையும். நிறைய சொல்லலாம். அருள் படத்தில் அந்த மாதிரி பண்ணோம். அது கடைசி நேரத்தில் வந்து அந்த பாடகர் வந்திருப்பாங்க. இப்போ கூட வாமனன் ஒரு படம் யுவன் மியூசிக்கில் அரவிந்த் கிருஷ்ணா ஒளிப்பதிவில் அகமத்னு ஒரு டைரக்டர். அந்த படத்துக்கு இப்போ பாம்பேயில் கம்போசிங் போயிருந்தோம். முதல்ல ஒரு 3 பாட்டு எழுதிட்டோம், டியூன் போட்டு எழுதிட்டோம். ஒரு டியூன் மட்டும் டியூன் கொடுத்துருக்காரு, மதியம் டியூன் கொடுத்தாரு. அது ஊருக்கு போய் எழுதிக்கலான்னு விட்டுட்டோம். அப்புறம் ஒரு பாடகர் ரூப்குமார் ரத்தோட்னு ஒரு பாடகர், ஹிந்தி பாடகர், சாராயாலம் பாட்டு. ஆமாம், அவர் வந்து கிடைக்கல. சரி, சென்னையில் கூப்பிட்டு அவர் எடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா 5 மணிக்கு அவர் வராருன்ட்டாங்க. மணி 3 தான் ஆச்சு. அப்போது உடனே அவர் வரத்துக்குள்ளே லிரிக் எழுதணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டுடியோக்கு காரில் போகும்போதே டைரக்டர் நான் இவன் பேசிகிட்டே போயிட்டு பல்லவி எழுதி அங்கே போயிட்டு சரணம் எழுதி அது அந்த என்ன சொல்கிறது தேவை தான் அதை தீர்மானிக்கும். ஏதாவது ரெக்கார்டிங் அப்புறம் அந்த மறக்க முடியாத விஷயங்கள் அப்படியே நினச்சி அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே ஆசைப்படுற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் ஆசைப்படுற மாதிரி எல்லாமே மறக்க முடியாத இருக்குது. எல்லாமே மறக்க முடியாத விஷயம் தான். ரெண்டாவது அப்படிலாம் ஆசைப்படுறேன். நான் அடுத்த வேலைகள் நோக்கி போயிட்டே இருப்பேன். நான் அடுத்த பாட்டை எழுதணும், இல்லை அடுத்த படைப்புகள் கொடுக்கணும், அந்த மாதிரி காலத்தில் பின்தங்கிறது கிடையாது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதிருக்கீங்க? உங்களுக்கு வந்து ஃபோக் சாங்ஸ் பிடிக்குமா, அப்படி பீட் சாங்ஸ் பிடிக்குமா, இல்லை மைல்டு மெலோடி சாங்ஸ், ஹாண்டிங் மெலோடிஸ் அந்த மாதிரி பிடிக்குமா? அது அந்த மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. சில நேரங்களில் எனக்கு மெலடி பாடல்கள் பிடிக்கும். சில நேரங்களில் ரொம்ப உற்சாகமாக இருந்தால் துள்ளல் இசை பாடல்கள் கேட்கணும்னு தோணும். சில நேரங்களில் மௌனமாக இருக்கணும்னு தோணும். பாடல்கள் பெரும்பாலும் நான் பாட்டு கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து 24 மணி நேரமும் பாட்டு தான் எழுதிட்டு இருக்கோம். அப்போது வீட்டுக்கு போகும்போது நான் வந்து எனக்கு பாடலே இல்லாத ஒரு இடத்துல இருக்கணும் தான். ஆமாம், நான் படிப்பேன், கொஞ்சம் நல்லா படங்கள் பார்ப்பேன். அதுதான் ஒரு அந்த வேலையிலே இருக்கிறதுனால அந்த பொழுதுபோக்கு அதை இப்போ நீங்கள் தான் வேறு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பொழுதுபோக்கு படம் பார்ப்பீங்க, பாடல் கேட்பீங்க. இப்போ எங்களுக்கு பொழுதே போச்சு. அதனால வந்து பாடல் பெருசாக நான் கேட்குறது கிடையாது. உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக்னு யார் சொல்லுவீங்க? ஒரு பாட்டை வந்து உங்களுக்கு நல்ல விமர்சகர் யாரை சொல்லுவீங்க? நல்ல விமர்சனம் மக்கள் தான் நல்ல விமர்சகர். மக்கள் நெருங்கி நண்பர்கள் வட்டாரத்தில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தப்பிச்சுக்கிட்டீங்க. ஆமாம், என்ன ஒருத்தர் பேர் சொல்லிட்டு இன்னொருத்தர் பேர் சொல்லலாம் தப்பாக நினச்சிப்பாங்க. நிறைய இலக்கிய எழுத்தாளர்கள், நிறைய பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், என்னுடைய மனைவி, அப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். நான் உங்களை இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு தெரிஞ்சவொடனே நெட்டில் வந்து உங்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்தேன். அப்போ வந்து கடந்த 5 வருடங்களாக வந்து தமிழ் திரையுலகத்தில் அதிகமான பாடல் எழுதின பாடலாசிரியர் முத்துக்குமார் அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்தளவுக்கு ஒரு சந்தோஷம், கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களோட உணர்வு எப்படி இருக்குது? அப்படி நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கோங்கிறது. அதாவது இன்றைக்கும் அடுத்து எழுதுறதுக்கான 4-5 வருடங்களாகவே தொடர்ந்து எழுதுறதுக்கு மெட்டுக்கள் இருக்குது. சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கோம்னு தோணுது. கடமை செய் பலனை எதிர்பார்க்க. சரி,
உங்களுக்கு கிடைச்ச விருது சினிமாவில் பலனை எதிர்பார்த்து தான் செய்யணும், பலனை எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை. நீங்கள் செய்கிற வேலையை வந்து நம்ம லவ் பண்ணி ரொம்ப வந்து உற்சாகமாக புதிய புதிய தேடல்களோட பண்ணோமா வந்து எந்த வேலையுமே வந்து அதுக்கான பலனை கொடுக்க தான் செய்யும். சரி, அதாவது நீங்கள் வந்து பாட்டு எழுதிட்டு வந்துடுவீங்க, அந்த பாடல் வரிகள் மனசில் நின்றுட்டே இருக்கும், அண்ட் எல்லா பாடலும் வந்து வெளிவந்ததுக்கப்புறம் மக்கள் மனசில் அதுக்கப்புறம் நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் உங்களுக்கு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. நான் படம் எழுதின படங்களை பெரும்பாலும் படம் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே. நான் ரொம்ப சினிமா பார்க்குறது ரொம்ப நல்ல கல்லூரி காலத்தில் பார்ப்பேன். இப்போது ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்ச சில படங்கள் இருக்கும்போது பார்ப்பேன். ரெண்டாவது இதை எப்படி எடுப்பாங்க விஷுவல்ஸ் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அது சில டிவியில் வரும்போது பார்க்கும்போது நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணும்.